நம்ம வீட்டுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம வீடு நீட்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து எல்லா வேலையும் பண்ணுவோம். நம்ம வேலை செய்ற இடத்துல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதுவும் வெளிநாட்டுக்காரங்க யாராச்சும் வந்துட்டாங்க அப்படின்னா, சாரி கட்டிக்கிட்டு, வேஷ்டி சட்டை எல்லாம் கட்டிக்கிட்டு, "திஸ் இஸ் அவர் இந்தியன் கல்ச்சர். வெல்கம் டூ இந்தியா" அப்படிங்கிற மாரிலாம் நம்ம பேசுவோம். நம்மள ஏதாச்சும் ஒரு ஃபங்ஷனுக்கோ அல்லது கல்யாணத்துக்கோ நம்மள இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, ட்ரெஸ் அப் பண்ணிட்டு, மேக்கப்லாம் பண்ணிட்டு, அருமையா நம்மள பிரசன்டபிளா காட்டிக்குவோம். யாராச்சும் ஒருத்தவங்க மேல தெரியாம இடிச்சிட்டோம் அப்படின்னா, சாரின்னு டக்குன்னு கேட்போம். தெரியாம அவங்க மேல கோவப்பட்டுட்டோம் அப்படின்னா, உடனே மன்னிச்சுக்கங்க அப்படிம்போம். தெரியாத யாராச்சும் ஒரு நபர் நம்மளுக்கு கால் பண்றாங்க, நம்ம டெக்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, டக்குனு அந்த கால் அட்டெண்ட் பண்ணுவோம். டக்குனு அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம வீட்டுக்குள்ள சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க ஏதாச்சும் ஒண்ணு கேட்குறாங்க அப்படின்னா, "ஒரு 2 மினிட்ஸ்ப்பா இந்தா வந்துடுறேன்" அப்படிங்கிறது. நம்ம ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ, நம்ம அம்மா, அப்பாவோ யாராச்சும் ஒருத்தவங்க கால் பண்ணி, அந்த கால நம்ம அட்டெண்ட் பண்றதுக்கு மிஸ் பண்ணி, திருப்பி நம்ம ரெஸ்பாண்ட் பண்றது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, "மீட்டிங்ல இருந்தேன். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கால் பண்ணேன். இப்ப ஏன் இப்படி கோவப்படுற?" அப்படிங்கிற மாரி கேட்கறது. சரி இது எல்லாமே வேணாம். அந்த லஞ்ச், அந்த டின்னர் வீட்ல எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுற அந்த டைம் எப்படி போகும் அப்படின்னா, "நீ வேற கண்டம், நான் வேற கண்டம். நீ டிவிய பாரு, நான் வீடியோவ பார்க்குறேன். உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல." அப்படிங்கிற மாரி தான் போகும். யாரோ ஒரு தெரியாத நபருக்காக இவ்வளவு மெனக்கெடுற நாம, நம்ம வீட்ல உள்ள ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஏன் இவ்வளவு மெனக்கெடுறது கிடையாது? கைண்ட்னஸ், கைண்ட்னஸ், கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில 1000 விஷயங்கள் பேசுறோம். ஆக்சுவலா அந்த கைண்ட்னஸ் வீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். எந்தவித டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம நம்ம குழந்தைகிட்ட ஃபுல் அட்டென்ஷன் குடுத்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறது. நம்ம ஒய்ஃபோ, ஹஸ்பண்டோ கால் பண்றாங்க அப்படின்னா, டக்குனு அந்த கால் அட்டெண்ட் பண்றது, ரெஸ்பாண்ட் பண்றது. பயத்தினால கிடையாது, அன்பால, காதலால. நம்ம அம்மா, அப்பாவுக்கு நம்ம பையனோ, பொண்ணோ நம்மள இக்னோர் பண்றாங்களோ அப்படிங்கிற அந்த ஃபீலிங்க குடுக்காம இருக்கிறது, வர வைக்காம இருக்கிறது. ஃபுல் அட்டென்ஷன், இம்மீடியேட் அட்டென்ஷன் அவங்கள நல்லா பார்த்துக்கிறது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் தான் நம்ம குடும்பத்தில உள்ள அந்த உறவுகள பலப்படுத்துறது, அன்பையும், லவ்வையும் இன்கிரீஸ் பண்றது. ஸோ கைண்ட்னஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர், நாட் ஃப்ரம் அவுட்சைட். Kindness start from your family members, start from your lovable ones.